சுட்டி, இந்த சுரேஷ் பயலுக்கு எம்பிட்ட திமிரு இருக்கு பத்தியா? நேற்று சொல்லாம பிரியாம லீவை போட்டுட்டு இவர் பெருசா போட்ட அன்னைக்கு ஏன் வரல, சொல்லாம லீவ் போட்டுருதான் அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கான் பத்தியா? ஆமாட்டி, பிரேக் விடட்டும், அப்புறம் இருக்கு. இந்த பையல என்னத்துக்கு லீவ் போட்டேன்னு கேட்போம். இப்போ கேட்டோம்னா டீச்சர் வந்துடும். ஆமாட்டி, இடு பச்சை சட்டை கோபாலு, இடு பல்லு தைக்கல, காலையில் நெஞ்சு பல்லு தைக்காம பள்ளிக்கூடத்துக்கு வந்துருவீல, ஒரே நாத்தமா நாறுது. இடு உண்மை தடவை கேட்க மங்குனி மாதிரி உட்காந்துருக்க. இடு வெறி ஏறுது, ஒழுங்கா பதில் சொல்லிடு. இல்ல மொண்டையில நறுக்கு நறுக்குன்னு கொட்டி விடுவோம் பார்த்துக்கோ. இது சும்மா கடலை. ஆமல சும்மா கடலை. அவன் பக்கத்துல உட்காந்துருக்க எங்களுக்கு நாரல, பின்னாடி கிடக்குற உனக்கு நாறுதால. சிட்டி, உனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு நாறுது, அதான் சொல்லிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் அவன் அப்படிதான். எவனோ நாத்திட்டான். ஏழை எவங்கள இது ஒரே நாத்தமா நாறுது. கல்யாணத்துக்குள்ள வந்து நாத்த அடிப்பிடல. இவன் நாத்தா இருக்கும். ஏன் ஆமா மண்டைய, உங்க ஐயா டீ கடையில நல்ல வடையும் பொறுக்கி தின்னியோல, ஒரே நாத்தமா நாத்திக்கிட்டல. இத பின்னாடி உட்கார முடியுதால. இது கேக்குறமே, எவனாவது பதில் சொல்றீங்களா? ஏழை ஆமா நல்லா நாரட்டும். பெருசா நான் சொல்லும் போது அவனுக்கு சப்போர்ட் பண்ணல. இப்ப பாரு, அவனு ரெண்டு பேர் தான் மூக்க போத்தாம உட்காந்துருக்கான். அப்ப அவனு ரெண்டு விதத்துல எவனோ தான் விட்டுருக்கான். நாங்க சொல்லும் போது மட்டும் பெருசா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி, இப்ப மூணு பேரும் என்னத்துக்கடி மூக்க பத்தி இருக்கிறவோ, இன்னும் உங்களுக்கு நாடுதா? என்னத்துக்கடி மூக்க பத்தி இருக்கிய? இப்ப என்ன பண்ணணுங்கிற? நாரிச்சு அதனால மூக்க பத்தினோம். அவன் வாயெல்லாம் நாரல, சும்மா அவனே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத. அந்த ரெண்டு பேரும் அமைதியா தானே உட்கார்ந்துருக்கணுவா? ஆமா, நாளையில இருந்து நீங்க மூணு பேரும் இந்த பெஞ்சில வந்து உட்காருங்கடி. அப்ப தெரியும் உங்களுக்கு நாறுதா நாரலையான்னு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மிஸ். இன்னைக்கு நிறைய பேர் வரலையா? ஆமா மிஸ், இன்னைக்கு போண்டா கூட வராம லீவ் போட்டான். அவனை பேர் சொல்லி கூப்பிடணும், போண்டான்லாம் கூப்பிடக்கூடாது. சரிங்க மிஸ். சரி, நேத்து சுரேஷ் ஏன் வரல? சிட்டி, இப்ப சிக்கனம் பாரு, பொய்யோ புழுவம் பாரு. சைலன்ஸ். சுரேஷ் ஏன் வரலன்னு கேட்டேன். அதுவா டீச்சர், நேத்து ஊர்ல எங்க ஆச்சி செத்து போச்சு. அதான் நாங்க எல்லாரும் ஊருக்கு போயிட்டோம். என்னது, உங்க ஆச்சி செத்து போயிட்டாங்களா? உங்க ஆச்சி இங்கே தானே இருக்காங்க. அன்னைக்கு கூட உங்க அப்பா கூட ஸ்கூல்ல பார்த்தனே. அது அம்மா ஆச்சி ஊர்ல செத்து போச்சு, இது அப்பா ஆச்சி மிஸ். ஓ, அப்புறம் என்ன உடனே இங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு எல்லாரும் நேத்தே ஊர்ல இருந்து இங்க வந்துட்டீங்களா? ஆமா மிஸ், உடனே எல்லாரும் கிளம்பி வந்துட்டோம். அதான் ஸ்கூலுக்கு லீவே போடக்கூடாதுன்னு நான் உடனே வந்துட்டேன். ஓ சரி சரி. கிட்டி, நிஜமாவோ ஆச்சி செத்து போச்சு? எங்க அம்மாட்ட சொல்லணுமே, அப்புறம் அவங்க வீட்டில் போய் எங்க அம்மா துஷ்டி கேட்க போகணும்னு சொல்லும். அந்த லூசு பைய ஆச்சி செத்து போச்சுன்னு போய் சொல்லிட்டு தெரியுறான். நீ என்னன்னா ஆச்சி செத்து போச்சான்னு கேட்குற? ஏட்டி, அவ ஆச்சி தான் சின்ன வயசுல ஊர்ல செத்து போச்சுன்னு ஒரு நாள் அவங்க அம்மா அழுதுட்டு போனாங்கல்ல. இவன் போய் சொல்றான், செத்து ஆச்சு மறுபடி செத்து போச்சுன்னு எத்தனை தடவை சொல்றான் தெரியுமா? போன மாசமா போன வருஷமா தெரியல, ஒரு தடவை தமிழ் வாத்தியார் கேட்கும்போது எங்க ஆச்சி செத்து போச்சு, அதான் நான் 2 நாள் வரலன்னா. இப்போ எப்படி சொல்றான் தெரியுமா? அந்த வாத்தியார் வந்தாரு, இவனை உண்டு ஆக்கிடுவாரு. அட பாவி பேய, அப்ப லீவை போட்டு வீட்டில் தான் இருந்திருக்கணும். வெளியே வரட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. ஆமாட்டி, செத்தாச்சே மறுபடி சாவடிக்கிற ஒரே ஆளு இவனாத்தான் இருப்பான். என்னமோ போய் பேசுறான், வாயை திறந்தாலே ஒரே பொய். சைலன்ஸ். நேத்து ஹோம்ஒர்க் கொடுத்தனே, எல்லாரும் எழுதிட்டீங்களா? மிஸ், நான் தான் ஊர்ல இல்லையே, அப்புறம் எப்படி எழுதுறது? எழுதிட்டோம் மிஸ். ஒண்ணு கேட்கலடா, நீ தான் ஊர்ல இல்லைன்னு சொல்லிட்டியே, உங்க ஆச்சி வேற இறந்து போயிருக்காங்க, அப்போ நீ எப்படி எழுதியிருப்ப? ஆமா மிஸ், இல்லைனா நான் கரெக்டா எழுதிருவேன். என்னத்துக்கிட்ட இப்ப என்னையும் முறைக்கிற? ஆமா, கரெக்டா நீர் எழுதிருவேன். நீர் எப்படி எழுதுவேன்னு எங்களுக்கு தெரியும்ல. எட்டி வாய மூடிரு, வெறி ஏத்தாத. வெறியானே அப்புறம் இருக்கு, அப்புறம் கிடிப்பேர். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உங்க நோட் எடுத்துட்டு வந்து டேபிள்ல வைங்க. நான் ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு உங்க நோட்லாம் கரெக்ஷன் பண்ணி தரேன். சரிங்க மிஸ். எல்லாரும் கொஞ்ச நேரம் சைலண்டா உட்காந்துருங்க, இப்ப வந்துடுறேன்.
சரிங்க மிஸ். இடு, உண்மையை சொல்லல. உங்க ஆச்சி செத்து போச்சால? நேற்று நீ ஊருக்கு போயிருந்தியா? சொல்றியா? உங்க அப்பாட்ட வந்து கேக்குட்டா? சித்தி, எங்க அப்பாட்ட வந்து கேட்டனா எங்க அப்பா என் தோலை உரிச்சிருவாரு. ஆச்சி அவள உரிச்சிருந்தவள. எங்க ஆச்சி தான் போன வருஷமே செத்து போயிட்டேன். நான் டீச்சர் கேட்டதுக்கு என்ன சொல்லன்னு தெரியாம சொல்லிவிட்டேன். மன்னிச்சிருட்டி. சி, எவ்வளவு இப்படி பொய்யா சொல்லிவிட்டு தெரியல? செத்து போன ஆச்சிய எத்தனை தடவை சாவடிப்ப? நேற்று பள்ளிக்கூடத்துக்கு வராதே தப்பு. வராம வீட்டில் உட்காந்துக்கிட்டு இங்க வந்து ஆச்சி செத்து போச்சுன்னு பொய்யா சொல்ற? என்னத்துக்குள்ள லீவ் போட்ட? என்னத்துக்கு லீவ் போட்டேன்னு சொல்றியா இல்லையா? இட்டி, ஹோம்வொர்க் எழுதலையா? டீச்சரு மொழியில அடிக்கன்னு சொல்லிட்டு எங்க ஆச்சிட்ட சொல்லிட்டு வயிற்று வலின்னு எங்க அப்பாட்ட சொல்லி லீவு போட்ட முடி. எட்டி மன்னிச்சிருட்டி. சி, வெக்கமால? எப்போ பாரு ஹோம்வொர்க் எழுதுறதுக்கு உனக்கு என்ன செய்து? தினம் எங்க வீட்டுக்கு வந்து நோட் எடுத்துட்டு வந்து ஹோம்வொர்க் எழுதிட்டு போன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? எத்தனை நாள் சொல்லியிருக்கேன். படிக்கிறதும் கிடையாது, ஹோம்வொர்க் எழுதுறதும் கிடையாது. நாங்களாம் பாஸ் ஆகி அடுத்த கிளாஸ்க்கு போயிடுவோம். நீ மட்டும் இங்கேயே உட்காந்துருக்க போறியா? சொல்லு, இங்கேயே உட்காந்துருக்க போறியால? நானும் பாஸ் ஆயிடுவேன்டி. ஆமா, கிழிச்ச. எப்படில பாஸ் ஆவ? படிக்கவும் மாட்டுக்க, எழுதவும் மாட்டுக்க. பின்ன எப்படி பாஸ் ஆவ? சொல்லுட. அவ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. அன்னைக்கு விளையாண்டுட்டு கிடந்தியே, உன்னையே நான் என்ன சொன்னேன்? இல்ல, படிக்கிறதுக்கு வா, விளையாண்டு முடிச்சது போதும்னு. நீ என்ன சொன்ன? சொல்லாங்குச்சி, உனக்கு விளையாட தெரிய மாட்டி? விளையாட தெரியாது நீயெல்லாம் என்னைய படிக்க சொல்றியா அப்படின்னு கேட்டியா இல்லையா? தெரியாம கேட்டுட்டோண்டி. நம்ம கேட்க மாட்டோண்டி. தினம் இதை தாமல சொல்ற. எப்போ பாரு பொய், எதுக்கு எடுத்தாலும் பொய். ஒழுங்கு மரியாதையோ இன்னைக்கு சாயங்காலம் நோட்டை தூக்கிட்டு வந்து எங்க வீட்டில் உட்காந்து எழுதுத. நீ எழுதாம மட்டும் இரு. நாளைக்கு உங்க அப்பாட்ட வந்து இவன் ஆச்சி செத்து போச்சுன்னு பள்ளிக்கூடத்துல சொல்லியிருக்கான், ஆச்சி செத்து போச்சான்னு கேட்பேன். என்னோட முழிக்கிற? நோட்டை தூக்கிட்டு போய் எழுதுவியா மாட்டியா? எழுதுறேன்டி. அது இந்த தடவை போனா போகுதுன்னு உடனே பாத்துக்க. என்னடா